திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி பூழியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன்கழல் போற்றி. ஆழிமிசைகள் மிதப்பில் பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்யத் திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். முனையெடுவார் நாயனார் கரைகண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கனமுள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறைகொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறைகொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மையிலை வாயிலார் அடியார்க்கும் அடியேன் அறைகொண்ட வேல் நம்பி முனையெடுவார்க்கடியேன் ஆரூர நாரூரில் அம்மானுக்காலே. முனையெடுவார் நாயனார் இவர் எப்படிங்க நாயனார் லிஸ்ட்டில் வந்தார்? ஒன்றும் இல்லை, பெரிய வீரர் இந்த முனையெடுவார் நாயனார். இவர் இந்த ராஜாக்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த அவங்க பண்ணுற போரில் போய் இவர் கலந்துக்கிட்டு இந்த போரில் நிறைய பேர்த்த கொன்று காசை வாங்கிட்டு இருந்து அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பார். எப்படியாச்சும் அடியார்களுக்கு சாப்பாடு கொடுத்தரணும் அப்படி. இப்போ இந்த பற்பல நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், இந்த மாதிரி எல்லாரும் ஏதாவது எப்படியாச்சும் பண்ணி அடியார்களுக்கு தொண்டு செஞ்சிடணும், சிவருமானுக்கு தொண்டு செஞ்சிடணும் பார்ப்பாங்க. இந்த முனையெடுவார் நாயனார் என்ன பண்ணுவார், இந்த ராஜாக்கு அந்த போரில் போய் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு போர்லேயும் பெரும் வீரர் பல பேர்த்த கொன்று குமிச்சவர், அந்த கிடைக்கிற காசை வச்சு அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பார். இவருக்கு ஒரு சோதனையும் சிவபெருமான் கொடுக்கல. அப்புறம் கைலாயத்தில் சிவபெருமானோட இவர் போய் சேர்ந்துட்டார். அது இன்னைக்கு பங்குனி மாதம் பூச நட்சத்திரம் ஆகிய இன்று இன்னைக்கு தான் இந்த முனையெடுவார் நாயனாருடைய குரு பூஜை. அவருடைய குரு பூஜை அன்னைக்கு அவரை பற்றி பேசுகிற பாக்கியம் அடியேனுக்கு அருளியுள்ளார் சிவபெருமான். எனவே என் குருநாதர் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பொற்பாதங்களில் இந்த பதிவை சமர்ப்பித்து, வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் துயர்தீரட்டும். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் துயர்தீர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். சைவநீதி உலகம் முழுக்க விளங்கி இருந்தால்தான் உலகம் துயர்தீரும். எனவே வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்வைத்து இந்த பதிவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு 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 திருநாவுக்கரசு.